அயர்ன், மினரல்ஸ், விட்டமின்ஸ், கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, இப்படி பல சத்துக்கள் கொண்ட இந்த கீரை நம்ம தோட்டத்தில் பயிர் பண்ணியிருக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது கொஞ்சமாக தாங்க கிடச்சிருக்கு இந்த கீரை. இந்த கீரைக்கு பேர் ஸ்பினாச்சு, தமிழில் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, இன்றைக்கி நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு ஜீரகம், பூண்டு ஆட் பண்ணுங்கள். பூண்டு கீரைக்கு ஆட் பண்ணிங்கன்னா அந்த கீரையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த கீரை இருக்குது இல்லையா, அந்த கீரையை நல்லா வதக்கிட்டு பருப்பு வேக வச்சுருக்கேன். அந்த பருப்பை அதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க பருப்போடு சேர்ந்து அந்த கீரை. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை கூட்டு இந்த சாப்பாட்டில் ராணி மாதிரி சொல்லிக்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.